नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामिनिति नामिने। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा. नाम ஸ்ரீ ராமாயணம் கம்பர் இயற்றிய ராமாயண சரித்திரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ராமாயண சரித்திரத்தில் இது வரைக்கும் 9 பகுதியை நம்ம முடிச்சிருக்கோம். அதாவது கடைசியாக 9வது பகுதியில் என்ன முடித்தோம் அப்படின்னா, ராமர் அந்த சேது சமுத்திரத்தை தாண்டி வருணன் அந்த கற்களை எல்லாம் பாறைகளை எல்லாம் மிதக்கச் செய்து அதன் மூலமாக ஒரு பாலத்தை வானரங்கள் அமைத்து அந்த பாலத்தின் மூலமாக இலங்கை கடற்கரை அடைந்து விட்டார். அதுக்கப்புறம் 2 வானர வேஷத்தை போட்டுக்கொண்டு 2 அசுரர்கள் அங்கே அந்த நலன் அமைத்திருந்த அந்த கூடாரத்தில் ராமருக்காக அன்றைக்கி ராத்திரி தங்கிறதுக்காக அந்த ராமருக்கும் வானரப்படைக்கும் அமைத்திருந்த அந்த கூடாரத்தில் 2 அசுரர்கள் குரங்கு வேடமிட்டு வந்திருந்தார்கள். அதை கண்டுபிடிச்சார் விபீஷணன். அதுக்கப்புறம் தூதுவனாக அமிச்சார், நீ போய் சொல்லு ராவணன்கிட்ட போனோன்னே ராவணன் வந்து என்ன அந்த ராமர் மற்றும் அந்த வானரப்படையுடைய பலத்தை பற்றி கேட்டறிந்தான். இப்படி பல விஷயங்களை அந்த 2 அசுரர்கள் வர்ணித்தார்கள். எவ்வளவு வலிமையான ஒரு படை, ராமர் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர், அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள், இதை பற்றியெல்லாம் சொல்லப்பட்டது ராவணனுக்கு. இருப்பினும் ராவணன் இந்த போர் செய்வதில் ஆயத்தமாக இருந்தான். இப்படி இந்த விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா இந்த இலங்கை என்பது, இலங்கையை சுற்றிலும் மதிர் சுவர்கள் 3 அடுக்கு, ஒரு மதிர் சுவர், அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் இன்னொரு மதிர் சுவர், அதுக்கப்புறம் இன்னொரு மதிர் சுவர், இதை தாண்டினாதான் இலங்கை நகரத்துக்கு போக முடியும். இப்படி ஒரு அமைப்பு கட்டப்பட்டிருந்தது. ஏற்கனவே வந்து விஸ்வகர்மா மூலமாக பிரம்மாவின் நேர்காணலில் ஒரு இலங்கையுடைய நகரம் அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த நகரத்தை அனுமான் போய் துவம்சம் செய்து விட்டார், அழித்து விட்டார். அதுக்கப்புறமா மறுபடியும் அதே பிரம்மாவுடைய மூலமாக, மாயாதானன் மூலமாக இப்பொழுது அங்கே ஒரு நகரம் கட்டப்பட்டது. அது வந்து அந்த வட்டம் அமைப்பில், அதாவது ஒரு ரவுண்ட் சர்க்கிள் மாதிரி அந்த மதிர் சுவர்கள் கட்டப்பட்டது. அந்த 3 மதிர் சுவர்கள் தாண்டி தான் அந்த நகரம், இலங்கை நகரம். இந்த இலங்கை நகரத்துக்கு 4 திசைகளிலும் வாயிற்கதவுகள் இருந்தன. இப்படி வடக்கு திசையை நோக்கி இருந்த வாயிற்கதவில் பக்கமாக ஒரு பெரிய மலை இருந்தது. அந்த மலையில தான் ராமர், லக்ஷ்மணர் மற்றும் சுக்ரீவன் போன்ற அந்த பகவானுடைய சகாக்கள், வானரப்படை எல்லாம் அந்த மலையின் மீது நின்று அந்த இலங்கையுடைய அந்த சுற்றுச்சுவர் எப்படி இருக்குது, இலங்கைக்குள் என்னெல்லாம் இருக்காங்கன்றதை பார்த்தாங்க. இப்போ ராமர் முதல்ல அந்த மலை மேலே ஏறி நின்று பார்க்கும்பொழுது எண்ணற்ற வானரப்படைகள் அங்கே இருந்தன, எண்ணற்ற அசுரப்படை. ராவணன் வந்து ஒவ்வொரு சுவர் வாயிற்கதவுகள்லையும் அந்த வாயில்கள்லையும் அவ்வளவு இராணுவ படை இருந்தது, அசுரப்படை. இதை எல்லாத்தையும் பார்த்தார் ராமர். இப்போ என்னாச்சுன்னா, அந்த இலங்கைக்குள்ள இருக்கக்கூடிய பல மாளிகைகள்லேயே மிக பெரியது, மிகவும் உயர்ந்த மாளிகைன்னு பார்த்தீங்கன்னா ராவணனுடைய மாளிகை. இப்போ ராவணன் அவனுடைய அந்த மாளிகையுடைய பலகனின்னு சொல்வார்கள் தமிழில். பலகனி, பால்கனின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு ராவணன் வரான். ராவணன் வந்து அரசன் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக ஒரு வெண்கொடை பிடித்து அவனை கூட்டு வந்து நிற்க வைக்கிறார். இப்போ ராமர் இங்கேருந்து பார்த்துட்டு கேட்குறார் விபீஷணன் கிட்ட, அதெல்லாம் யாரு அப்படின்னு சொன்னேன். இந்த வெண்கொடை கீழே இருக்கானே அவன் தான் ராவணன் அப்படின்னு ராவணனை முதல் தடவையாக ராமர் பார்க்குறார். அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கக்கூடிய கும்பகர்ணனை, இவன் தான் கும்பகர்ணன் சொல்கிறார். அதுக்கப்புறம் இந்திரஜித்தை காமிக்கிறாங்க. இப்படி ராவணன் கூட இருக்கக்கூடிய முக்கியமானவர்களை பற்றி விபீஷணன் இங்கிருந்து சொல்லி கொண்டிருக்கிறார். இப்போ அங்கிருந்து ராவணன் பகவான் ராமரை பார்க்கிறான். பகவான் ராமரை பார்த்தோன்னே, ஓ இவர் தான் ராமர்னு அவருக்கு தெளிவாக தெரிஞ்சிருது. ஏன்னா பகவானுடைய அந்த தேஜஸ், பகவானுடைய அந்த அழகு, பகவானுடைய அந்த கம்பீரம், அந்த எல்லா விதத்திலையும் பகவான் முழுமையானவராக இருக்கிறார். அதை பார்த்த உடனே தெரிஞ்சிருது ராவணனுக்கு, இவர் தான் ராமர் அப்படின்னு. ஏன்னா சீதாதேவி எந்த அளவுக்கு ராமர் மேலே
ஒரு அன்பும் பாசம் வச்சிருக்காங்கன்னா அதுக்கு எந்த அளவுக்கு தகுதி ராமருக்கு இருக்கும், அந்த தகுதி முழுக்க இருக்குன்றது ராவணனால் புரிஞ்சு கொள்ள முடிகிறது. அதுக்கப்புறமா ராவணன் பக்கத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மணரை பார்க்குறான். லக்ஷ்மணரை பார்த்தோன்னே இமயமலை மாதிரி இருக்கு அவருடைய உடம்பு. அது யார் இருக்காருன்னு அவர் தான் லக்ஷ்மணன் அப்படின்னு இங்கே ராவணன் தரப்பிலிருந்து அங்கே அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். இப்போ ராமரை பார்த்தாச்சு, லக்ஷ்மணரை பார்த்தாச்சு, பக்கத்திலே ஹனுமான் இருக்கார். ஹனுமானுக்கு அறிமுகம் ராவணனுக்கு தேவையில்லை. ஏன்னா அவ்வளவு ஆழமாக ராவணனுடைய மனசில் ஹனுமான் பதிஞ்சிருக்கிறார் இலங்கையை துவம்சம் செய்ததன் மூலமாக. ஹனுமானை பற்றிய அறிமுகம் இங்கு தேவையில்லை. இப்போ ஹனுமான் யார், ஹனுமானுடைய சக்தி என்ன எல்லாமே தெரியும். இப்போ பக்கத்தில் வெள்ளை நிறத்தில் இருக்கார், அவர் யார் அப்படின்னு கேட்குறாரு. அவர் தான் சுக்ரீவன் அப்படின்னு சுக்ரீவர் அறிமுகப்படுத்துகிறார். இப்போ ஹனுமானை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லப்படுதுன்னா, வாயு மற்றும் சிவபெருமான், வாயு சிவபெருமானுடைய புத்திரன் தான் ஹனுமான் அப்படின்னு அவருக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. இப்போ சுக்ரீவனை காமிக்கும் போது சுக்ரீவன் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்ரீவன் சூரியனுடைய புத்திரன், வாலியுடைய தம்பி சகோதரன் அப்படின்னு அறிமுகப்படுத்தப்படுகிறார். பக்கத்திலே பார்த்தீங்கன்னா நலன் இருக்கிறார். நலனை பார்த்தோன்னா நலன் வந்து அக்னியுடைய அம்சம் அப்படின்னு, அக்னியுடைய புத்திரன் அப்படின்னு நலனை அறிமுகப்படுத்தப்படுகிறார். அதுக்கப்புறம் ஜாம்பவான், ஒரு கடினமான மலை மாதிரி இருக்காரு ஒருத்தர், அவர் யார்? ஜாம்பவான். அந்த ஜாம்பவான் வந்து எங்கேருந்து அவர் வந்து பிறந்தார் அப்படின்னா, பார்க்கடலை கடையும் பொழுது அமிர்தத்திற்காக பார்க்கடல் கடையும் பொழுது தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடல் கடையும் பொழுது அந்த பார்க்கடலிலிருந்து வந்தவர் தான் இந்த ஜாம்பவான் அப்படின்னு ஜாம்பவானை பற்றி அறிமுகப்படுத்தப்படுகிறார். அதுக்கப்புறமா மைந்தன், திவிதன், மைந்தன் திவிதன் அப்படின்னு 2 பேர். இந்த மைந்தன் திவிதன் அப்படி யாருன்னா அஸ்வினி குமாரர்கள். அந்த அஸ்வினி குமாரர்களுடைய அம்சம் தான் இந்த மைந்தன் திவிதன் அப்படின்னு அவங்களே காட்டப்படுகிறது. அதுக்கப்புறமா குமுதன், குமுதாக்ஷன், இந்த 2 பேர். இவங்கெல்லாம் வானரப்படையில் முக்கியமானவர்கள். இந்த குமுதன் குமுதாக்ஷனை பார்த்தோன்னு சொன்னாங்க பிரம்மா சிவபெருமான் இவங்களுடைய அம்சம் தான், இவங்க தான் வந்து குமுதன் குமுதாக்ஷன். இப்படி அந்த வானரப்படையில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை பற்றி அறிமுகப்படுத்தப்படுகிறது. இப்படி பரஸ்பரம் இங்கு இருக்கக்கூடியவர்கள், ராவணனுடைய படையில் இருக்கக்கூடியவர்கள் ராமருடைய படையை பற்றியும், ராமனுடைய படையை இருக்கக்கூடிய இங்கே இருக்க, இப்படி பரஸ்பரம் சொல்லிக்கிட்டே இருக்கும்பொழுது சுக்ரீவருக்கு வந்து ராவணனை பார்த்தோன்னா பயங்கர கோபம். அவருக்கு வந்து சீதாதேவியை கொண்டு போயிட்டான்ற அந்த கோபம் ஆழமாக மனசில் இருந்ததுனால உடனே அந்த ராவணன் இருக்கக்கூடிய அந்த பலகனிக்கு மேலே ஒரு கோபுரம் மாதிரி இருக்கு, அந்த கோபுரத்துக்கு குதிக்கிறார். இங்கிருந்து இந்த மலையிலிருந்து ராவணன் இருக்கக்கூடிய அந்த பலகனிக்கு மேலே கூட கோபுரத்தில் குதிக்கிறார். உடனே ராவணன் பார்க்குறான், யார் இது, என்னது, யார் நீ, என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அந்த கோபுரத்துலேருந்து நேராக ராவணன் மேலே குதிக்கிறார். ராவணன் மேலே குதிச்சல க்ஷண நேரம் அவர் சமயமே கொடுக்கல ராவணனுக்கு. ராவணனை அடின்னு அடித்து தரையில் அடித்து அங்கே அடித்து இங்கே அடித்து ரத்த வளமாக்கிறார். ராவணனுக்கு ஒன்றுமே புரியல, சிந்திக்க கூட நேரம் இல்லை. அந்த நேரத்தில் துவம்சம் பண்ணி தூக்கி தரையில் அடிக்கிறார். விழறான் கீழே ராவணன். எல்லாரும் பார்க்குறாங்க, இது என்னடா இது, நம்மளுடைய மன்னர் ராவணன் அசுர தலைவன் எப்படி வந்து இந்த அளவுக்கு தொடக்கூட முடியாது அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு. இப்போ ராவணன் என்ன பண்ணுறான், சுக்ரீவன் ஒரு அடி அடிக்கிறான். சுக்ரீவன் போய் விழுறாரு. விழுந்தன மறுபடியும் மிகப்பெரிய சண்டை. அந்த செவரு மேலே கோபுரம் தரை எல்லா இடத்துலையும் மாறி மாறி தூக்கி ஒருத்தர் அடிக்கிறாங்க. கடைசியாக என்ன பண்ணுறாரு, இப்படி அடிக்கும்போது அந்த கோபுரமே உடைஞ்சு போகுது. அந்த எந்த கோபுரம் மேலே கட்டப்பட்டிருந்ததோ அந்த கோபுரம் உடைக்கப்படுகிறது. கடைசியாக சுக்ரீவன் ராவணனை எட்டி ஒரு உதைக்கிறான். அப்போது ராவணனுடைய தலையில் இந்த கிரீடம் கீழே விழுது. உடனே அந்த கிரீடத்தை எடுத்துகிட்டு ஒரே ஜம்ப் அங்கேருந்து பறந்து நேராக இங்கே இமயமலைக்கு வந்துட்டார், இந்த மலைக்கு வந்துட்டார். எங்கேருந்து அந்த இலங்கை இருக்கக்கூடிய வடதிசையில் இருக்கக்கூடிய மலையிலிருந்து ராமர் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு கிரீடத்தை தூக்கிட்டு வந்துட்டார். ராவணனுக்கு மிகப்பெரிய அவமானம். இது வரைக்கும் அவன் வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. ஒரு குரங்கு வந்தது, கொஞ்ச நேரத்தில் துவம்சம் பண்ணி என்னுடைய கிரீடத்தை தூக்கிட்டு போயிடுச்சு. இங்கேருந்து பார்க்கறான், அப்படியே அது ஜொலிக்குது அந்த கிரீடம் அந்த இமயமலையில். இப்போ இது சண்டை, அதாவது போர் துவங்க வேண்டிய நேரம். 2 பக்கமும் ஒருத்தர் பரஸ்பரம் பார்த்தாச்சு. இப்போ போர் துவங்குவதற்கான முதல் நாள். இப்போ பார்த்தீங்கன்னா ராமர் வந்து இந்த 4 திசைகள்லையும், இந்த இலங்கைக்கு போகக்கூடிய 4 திசைகள்லையும் வானரப்படைகளை நிறுத்துகிறார் உள்ளே போகிறதுக்காக. அதோட எண்ணிக்கை கணக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளம் சொல்லுவாங்க. வெள்ளம் அப்படின்னு அது என்ன, வெள்ளம்னா என்ன அப்படின்னா, பொதுவாக நம்மளுடைய எண்ணிக்கை என்ன,
1000, 10,000, லட்சம், 10 லட்சம். இப்போ 10 லட்சம்னா இங்கிலீஷில் 1 மில்லியன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல கோடிகள் சேர்ந்தது ஒரு பத்மம் சொல்லுவாங்க. பத்மம், ஒரு பத்மம் அப்படின்னா பல கோடிகள் சேர்ந்தது. இப்படி பல பத்மங்கள் சேர்ந்தது தான் ஒரு வெள்ளம் அப்படின்னா அது ஒரு எண்ணிக்கை. அந்த மாதிரி அந்த 4 திசைகளில் ஒவ்வொரு திசையிலையும் 70 வெள்ளம் வானரங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு திசையிலும். இப்படி அந்த 70 வெள்ளம் வானரங்களுக்கு 20 வெள்ளம் வானரங்கள் அவங்களுக்கு குடிக்க தண்ணி, அவங்களுக்கு சாப்பிட இந்த வேறு பழங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கப்படுகிறது. இது போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ அப்படியே நீங்க உள்ள பார்த்தீங்கன்னா, ராவணனுடைய படை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திசையிலும் 200 வெள்ளம் அசுரப்படை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. வானரப்படையை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கிறார்கள் அசுரப்படை. எல்லாம் தயாராகிடுச்சு. இப்போ ராமர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த போர் தர்மம்னு ஒன்று இருக்குது. போர் தர்மம்னா போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கேருந்து ஒரு தூதுவனை அனுப்பி என்ன காரணத்திற்காக இந்த போர் துவங்கப்படுகிறதோ அந்த காரணத்தை சொல்லி, இதற்கு நீ சமாதானம் செய்கிறாயா, போரை நாம் நிறுத்தி கொள்ளலாமா அப்படின்னு ஒரு சமாதான பேச்சு தூதுவன் அனுப்பப்படுகிறான். இப்போ பகவான் நினைக்கிறார், இங்கேருந்து நம்மளுடைய பக்கத்திலேருந்து யார் அனுப்புறது? ஹனுமான் அனுப்ப முடியாது. ஹனுமான் அனுப்பினா என்ன நினச்சிப்பான்? ஹனுமானை தவிர வேறு யாரும் சக்திசாலி இல்லை போல இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு தடவையும் என்னை பார்க்க வர்றதுக்கு ஹனுமானையே அனுப்புகிறார் ராமர்னு நினைப்பான். ஸோ அதனால் பகவான் என்ன பண்ணுறாருன்னா ஹனுமான் அனுப்பலை. அடுத்து பார்க்குறார் சுக்ரீவன். சுக்ரீவன் இப்போ தான் ராவணன்கிட்ட சண்டை போட்டு வந்தனால மூச்சு வாங்கி நின்றுட்டு இருக்கார். அப்போ திட்டுறார் பகவான் ஸ்ரீராமர், தப்பு பண்ணுற சுக்ரீவா, நீ எப்படி என்னுடைய ஒரு அனுமதியே இல்லாமல் திடீர்னு இப்படி உணர்ச்சி வசப்பட்டு போய் நீ சண்டை போடுவேன்? ஒருவேளை உனக்கு எதாவது ஆயிருந்ததுன்னா எனக்கு எவ்வளோ கஷ்டம், நான் அதை தாங்கியிருப்பேனா, நான் அதுக்கப்புறம் இருப்பேனா, எவ்வளோ பெரிய இழப்பு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரி காரியத்தை நீ பண்ணலாமா? ஆனால் பகவானே மன்னிச்சிருங்க, உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், எனக்கு ராவணனை பார்த்த உடனே கோவத்தில் போயிட்டேன், நான் என்னால் கோவத்தை கட்டுப்படுத்த முடியல, நீங்கள் என்ன மன்னிக்கணும் அப்படின்னு மன்னிப்பு கேட்டார். அப்புறம் இதுக்கப்புறம் ஒருத்தர் அனுப்பி ஆகணும். அப்போது அங்கதனை பார்க்குறார். அங்கதன், வாலியுடைய மகன் அங்கதனை பார்க்குறார். அங்கதன்கிட்ட சொல்கிறார், அங்கதா நீ போய் ராவணன்கிட்ட சொல்லு, இந்த போர் நடக்கணுமா வேண்டாமா, எங்களுடைய கோரிக்கை என்னன்றது சொல்லு போ அப்படின்னா அங்கதன் இங்கேருந்து ராவணன்கிட்ட போகிறார். ராவணன் இதுக்கு முன்னாடி உள்ள அறிமுகத்தில் பார்த்தீங்கன்னா அங்கதனை மட்டும் அறிமுகப்படுத்தப்படலை, மற்றவங்களெல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டார்கள். இங்கேருந்து பார்க்குறாரு. பார்த்தோன்னே யார் நீன்னு கேட்குறார். நான் பகவான் ராமருடைய தூதுவன் அப்படின்னு சிரிக்கிறான். ராமருடைய தூதுவன் அப்படின்னா என்ன? பயந்துட்டாரா ராமர்? எங்களுடைய படையெல்லாம் பார்த்தோன்னே பயந்துட்டாரா, திரும்பி போகிறேன்னு சொல்கிறாரா அப்படின்னாரா? அப்போ அங்கதன் சொன்னானா, நீ மிகப்பெரிய முட்டாள், எங்களுடைய பகவான் ராமர் கருணை வாய்ந்தவர், உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கறதுக்காக என்னை தூதுவனா அமைச்சிருக்காரு. நீ எந்த தடையும் இல்லாமல் சீதாதேவி எங்ககிட்ட ஒப்படைச்சனா இந்த போர் நிறுத்தப்படும். போர் நடப்பதற்காக உயிர் பலி ஏற்படுவதற்கான எந்த காரணமும் இருக்காது. இதை சொல்கிறதுக்காக தான் அம்சார் சொன்னா, என்ன தைரியம் உனக்கு இதை சொல்கிறதுக்கு? யார் நீ? என்ன தைரியம் உனக்கு இதை சொல்கிறது கேட்டோன்னே, நான் வாலியுடைய மகன் அங்கதன். ஞாபகம் இருக்கா? என்னுடைய தகப்பனார் வாலி தன்னுடைய வாளாலேயே உன்னை சுருட்டி இந்த 17-14 உலகங்களே அடித்து துவம்சம் பண்ணாரு. ஞாபகம் இருக்கா அப்படின்னு ராவணன் சொன்னா, வெக்கமாக உனக்கு இதை பேசுறதுக்கு? வாலியுடைய மகன்றிய உன் அப்பனை கொண்டதே ராமர் தானே, உன் தந்தையை கொன்றவர் ராமர், நீ ராமர் கூட நிற்கிற, நீ என்ன பண்ணிருக்கணும்? நீ என் கூட நிற்கணும், என் கூட இருந்திருக்கணும், நான் ராமரை கொன்று இருக்க வேண்டும். யாருக்காக ராமர் உன் தந்தையை கொன்றார்? சுக்ரீவனுக்காக. அந்த சுக்ரீவனை நான் கொள்கிறேன், உனக்கு அந்த ஆட்சியை கொடுக்குறேன், நீ மறுபடியும் உன் அப்பாவுடைய ஆட்சியை நீ கண்டினியூ பண்ணு. தேவர்களுக்கெல்லாம் நான் உத்தரவு போடுறேன், ஒரு தேவர்களும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்க, நீ சந்தோஷமா ஆனந்தமா வாழலாம் என் பக்கமா அப்படின்னாரு. உடனே அங்கதன் சொன்னாரா, நீ ஒரு முட்டாள், எந்த காலத்திலும் பகவான் ஸ்ரீராமருடைய திருவடியை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே கோவப்பட்டு ஒரு 4 பேரை கூப்பிட்டு, இவனை பிடிங்க, இவனை கைது செய்யுங்க அப்படின்னாங்க. இப்போ இந்த 4 பேரும் அங்கதனை பிடிக்க வரும்போது அங்கதன் அப்படின்னு மேலே பறக்கிறார். இவங்க வந்தோன்னே இவங்க அப்படியே பிடிச்சி மேலே தூக்கி தரையில் போட்டு அடித்து அடுத்த க்ஷணம் ராமர்கிட்ட போகிறார். அங்கதன் ராமர்கிட்ட போனார். நம்மளுடைய கோரிக்கை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, சொல்லி பார்த்தாச்சு, அவன் மிகப்பெரிய முட்டாளாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறார் ராமர்கிட்ட. அப்போ போர் துவங்க வேண்டியதுதான் அப்படின்னு போர் துவங்குகிறது. எல்லா வானரங்களும் இங்கிருந்து அந்த 3 சுவர்களை தாண்டி 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 அந்த இலங்கையோட நகரத்துக்குள்ளே போகிறாங்க. மிகப்பெரிய சண்டை நடக்கிறது. அப்படின்னா
இதுவரைக்கும் நடக்காத வகையில் ஒரு சண்டை. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு மகாபாரத யுத்தம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் கௌரவர்கள் மனிதர்கள், இந்த பக்கம் பாண்டவர்கள். அந்த 2 பேருக்கும் என்ன சொல்கிறது, அனுகூலமாக இருக்கக்கூடியவர்கள், சப்போர்ட் செய்யக்கூடியவர்கள் இங்கே இந்த 2 பக்கமும் இருக்காங்க. அதில் ஒரு சில அசுரர்கள் தான் ஒரு உருவங்கள் மாறி இருப்பாங்க. மற்றபடி எல்லாம் மனிதர்கள் தான். 2 பக்கம் ஆயுதங்கள் இருக்கும், குதிரை, இது மாதிரி எல்லா விதமான படைகளும் இருக்கும், சண்டை நடக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே ராவணனுடைய படையை பார்த்தீங்கன்னா உடம்பு மனிதன் மாதிரி இருக்கும். தலை பார்த்தா நாயுடைய தலை, நரியுடைய தலை, சிங்கத்துடைய தலை, புலியுடைய தலை, யாழியுடைய தலை, சில பேருக்கு 3 தலை, 4 தலை, 1 தலை, தலையே இல்லாமல் இப்படி வித்தியாசமான அசுர உடம்பு. ஆனால் அவங்க எல்லாருக்கும் குதிரை, யானை, படை, எல்லா படையும் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராமருடைய வானர படையை பார்த்தீங்கன்னா உடல் முழுக்க மனிதர்கள் மாதிரி இருக்கும், ஆனால் வாள் இருக்கும். முகம் வந்து பார்த்தீங்கன்னா குரங்குடைய முகம். இவங்க கையில் ஆயுதங்கள்லாம் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய பாறையையும் மரத்தையும் தான் தூக்கி அடித்து கையில் கடைகள் அடித்து சண்டை போடுறாங்க. இப்படி ஒரு வித்தியாசமான சண்டை. இப்படி இந்த சண்டை ஆரம்பிச்சது. பொதுவாக இந்த முக்கியமான வீரர்கள் இருக்காங்களே, இப்போ உதாரணத்துக்கு ராவணன் ஒரு முக்கியமான வீரன், அவனை கேட்டக்கூடிய இந்திரஜித் இவங்கெல்லாம் இருக்காங்க, கும்பகர்ணன் இவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ ராமருடைய பக்கம் பார்த்தீங்கன்னா ராமர், லக்ஷ்மணர். ராமர் ரொம்ப முக்கியமானவர். இப்படி ராமர் நேரடியாக முதல் நாள் சண்டையில் வரல. அப்போ என்ன நடக்குதுன்னா, பரஸ்பரம் ஒருத்தர் நின்று பார்த்துக்கிறாங்க. இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த குழுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, அதுக்கு ஒரு தலைவர் இருக்கார், அப்புறம் அந்த தலைவருக்கு ஒரு தலைவர் இருக்கார். இப்படி பல குழுக்கள் இருக்குது. இதில் ஒருத்தர் சவால் விட்டுக்கிறாங்க, நீயா நானா பார்க்கலாமா அப்படின்னு. இதில் ராவணனுடைய படையைச் சேர்ந்த வஜ்ரமுஷ்டின்னு சொல்லக்கூடியவன், அவன் சுக்ரீவன் கிட்ட சவால் விடுறான், சுக்ரீவன் கிட்ட மோதுறான். சுக்ரீவன் க்ஷண நேரத்தில் அவனை அடித்து ஒரு சமயமேல ஒரு கண நேரம் அடித்து கொண்டுட்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரகஸ்தன். அந்த பிரகஸ்தன் வந்து நீலன்னு சொல்லக்கூடிய வானர தளபதி, அந்த நீலன் கிட்ட சண்டை போடுறான். அவரும் அந்த க்ஷணத்திலே அந்த பிரகஸ்தனை கொள்றார். அடுத்து பார்த்தீங்கன்னா சுபர்ஷன். இந்த சுபர்ஷன் வந்து அங்கதன் கிட்ட சண்டை போட வரான். அங்கதன் அவனை கொண்டுறான். அதை விட ரொம்ப சக்திசாலியான, ரொம்ப கடுமையான அசுரன் வஜ்ரமுஷ்டி. இந்த வஜ்ரமுஷ்டியை ஹனுமன் துவம்சம் பண்ணி கொண்டுடுறார். இப்போ இந்த மாதிரி வீரர்கள்லாம் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் லக்ஷ்மணர் ஒரு 100 கோடி வீரர்கள்கிட்ட சண்டை போடுறாரு. தன்னுடைய அந்த அம்புலேருந்து வில்லு பறக்குது, அங்கே க்ஷணத்தில் ஒவ்வொருத்தரையும் கொன்று குவிக்கிறார். இந்த அசுரர்கள்லாம் லக்ஷ்மணனுடைய சண்டையை பார்த்துட்டு அவங்களே பாராட்டுறாங்க, இப்படி ஒரு வீரனா என்னமா சண்டை போடுறாரு அப்படின்னு பாராட்டுகளை தெரிவிச்சு இன்னும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த லக்ஷ்மணன் நான் மட்டும் கொண்டுட்டேன், என்னுடைய புகழ் எங்கேயோ போகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி லக்ஷ்மணன் ஒரு பக்கம் பல பேரை கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ராவணன் நினைச்சா, நாம மற்ற போர் மாதிரி பொறுமையாக இருந்து போகக்கூடாது, நம்ம தோற்று போயிடுவோம், முதல் நாளே நம்ம போகணும்னு சொல்லிட்டு அவன் அன்னைக்கே அந்த போருக்கு வர்றதுக்கு ஆயத்தமாகறான். அவன் ஒரு சிவபக்தன், அதனால சிவபெருமான்கிட்ட போய் பிரார்த்தனை செய்கிறான், நான் இந்த போரில் ஜெயிக்கணும் அப்படின்னு சிவபெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறான். உண்மையா ஒரு பக்தன் பகவான் கிட்டேயோ இல்லை வந்து ஒரு இஷ்ட தேவதைகிட்ட வழிபடும் பொழுது அந்த இஷ்ட தேவதை அந்த பக்தனுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் சிவபெருமான் ஒரு உயர்ந்த சிவபக்தனா ராவணனும் நிறைவேற்றலை. ஏன் அப்படின்னா, இந்த ராவணன் யார் கூட மோத போகிறான்? பகவான் கூட மோத போகிறான். பகவான் கூட மோதி அதை ஜெயிச்சுட்டா அப்புறம் இந்த பிரபஞ்சத்தை படைச்சதுக்கோ பிரபஞ்சத்தை பரிபாலனம் பண்ணுறதுக்கோ பகவான்ற வார்த்தைக்கு அர்த்தம்லாம் போயிடும் இல்லையா? அந்த சக்தி சிவபெருமானுக்கே இல்லை. சிவபெருமான் ஒரு உயர்ந்த வைஷ்ணவர், ருத்ரானாம் அகம் சம்புஹு அப்படின்னு கிருஷ்ணகீதையில் சொல்றார். ருத்ரர்களின் நான் சிவன் சொல்றார். பாகவதத்தில் எத்தனையோ பிரார்த்தனைகள் சிவபெருமானால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால சிவபெருமானுக்கு நல்லா தெரியும் இந்த ராவணனுடைய ஆசை நிறைவேறாது அப்படின்னு. அதனால தன்னுடைய பக்தனாக இருந்தாலும் அவர் காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையிலும் அவர் இல்லை, அப்படி காப்பாற்ற வேண்டும் என்று சிவபெருமான் விரும்பவும் இல்லை. ஆனால் பல காலகட்டத்தில் பல நேரங்களில் புராணங்கள்லையும் சரி, இதிகாசங்கள்லையும் சரி, சரித்திரங்கள்லையும் சரி, வேதத்தில் சாஸ்திரங்கள்லையும் சரி, பகவான் தன்னுடைய பக்தர்களை எப்படியெல்லாம் காப்பாற்றிருக்கார். ஏன் அப்படின்னா, பகவானுடைய பக்தர்கள் என்றைக்குமே பகவானுக்கு விருத்தமாக போகிறது கிடையாது, அநீதி அதர்மத்தை செய்வது கிடையாது, சாஸ்திரத்துக்கு எதிராக நடப்பது கிடையாது. அதனால பக்தர்கள் என்னைக்குமே பகவானுடைய கண்காணிப்பின் கீழ் இருக்காங்க, பகவானுடைய திருப்பாதல சரணாகதி அடைஞ்சிருக்காங்க, தர்மத்தை ஒத்து வாழ்கிறார்கள், சாஸ்திரத்தை ஒத்து வாழ்கிறார்கள். இது எல்லாவற்றையும் தாண்டி பகவான் உடைய திருப்பாதத்தில் சரணாகதி அடைந்திருக்கிறார்கள். தன்னிடம் சரணடைந்தவரை காப்பாற்ற வேண்டியது பகவானுடைய
முக்கியமான கடமையாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவன் பாவங்கள் செய்யாமல் காக்கிறார். பிறகு தன்னுடைய வாசஸ்தலத்துக்கு அவரே அழைத்து செல்கிறார். எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் பகவான் அவனை பரிபாலிக்கிறார். அதனால்தான் பக்தவத்சலன் பகவானுக்கு பேர். ஆனால் அந்த சூழ்நிலையை சிவபெருமான் ராவணனுக்கு கொடுக்கல. இப்போ ராவணன் சிவபெருமானை வேண்டிட்டு அங்கேருந்து புறப்படுறான் யுத்த களத்துக்கு. எந்த இதில் ரதத்தில் புறப்படுறான்னா இந்திரனுடைய ரதம். இந்திரனுடைய ரதத்தில் ஏறி நிற்கிறான். ஒரு தடவை இந்திரன் கூட சண்டை போட்டு அந்த இந்திரன் கிட்ட இருந்து திருடி கொண்டு வந்த ரதம் தான் அந்த ரதம். அந்த இந்திரன் கிட்ட பறித்து கொண்டு வந்த ரதம். வலிமையான குதிரைகள், அவ்வளவு வேகம். அந்த ரதத்துடைய வேகத்துக்கு ஒரு குறிப்பிட்ட வேகம்னு சொல்லவே முடியாது. அவ்வளவு வேகம், அவ்வளவு பலம் வாய்ந்த ரதம். ஏன் அப்படின்னா இந்த தேவர்களில் பார்த்தீங்கன்னா தேவர்களே தலைமையானவன் இந்திரன். இந்திரனுக்கு மேலே 2 பேர் தான் இருக்காங்க. 3 பேர் இருக்காங்க. பிரம்மா, சிவன், விஷ்ணு, அவ்வளோதான். மற்றவங்க எல்லாருமே இந்திரனுக்கு கீழ்ப்பட்டவர்கள். அதனால் அவனுடைய ஆயுதம், அவனுடைய குதிரைகள், அவனுடைய ரதம், இது எல்லாமே மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று. இதில் இந்திரனை வென்றனால அந்த இந்திரனுடைய ரதம் ராவணன் கிட்ட இருந்தது. அந்த ரதத்தை எடுத்துட்டு ராவணன் வரா. அப்படியே புழுதி பறக்குது, இடி இடிக்குது, பயங்கரமான சப்தம் கேட்கிறது. இப்படி ராவணன் வந்த உடனே வானரப்படையில் இருந்த பல பேர் அவன் வரக்கூடிய அந்த சப்தத்தை கேட்டே பயந்து மயக்கம் போட்டு விழுந்தாங்க வீரர்கள். ஆனால் அந்த வானரப்படையுடைய தளபதிகள் இருக்காங்க, அவங்களாம் பயப்படலை, நின்னாங்க. இப்போ ராவணன் அங்கேருந்து வர்றதை பார்த்த உடனே சுக்ரீவன் நினைச்சான், நான் ஆரம்பிச்சதை நானே முடிச்சிடுறேன், நான் தான் அவங்கள சண்டை போட ஆரம்பித்தேன், இப்போ அவனை நான் முடிக்கிறோன்னு சொல்லி இங்கிருந்து சுக்ரீவன் ராவணனை தாக்க ஆரம்பிக்கிறார். இதுக்கு முன்னாடி ரொம்ப எளிமையாக ராவணனை தாக்கி ராவணன் கிட்ட இருந்து கிரீடத்தை கொண்டு வந்துட்டார். இந்த தடவை ராவணனை அவ்வளோ சீக்கிரம் அவளால் தாக்க முடியல. ஏன்னா பலம் வாய்ந்த ஆயுதங்கள் அவங்ககிட்ட இருக்கு. கொஞ்ச நேரத்திலே ராவணன் என்ன பண்ணுறான், சுக்ரீவனை மயக்கம் போட்டு கீழே விழ வச்சிடறான். சுக்ரீவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்தோடனே அந்த அசுரர்களுக்கெல்லாம் பலம் இன்னும் ஜாஸ்தி ஆகுது. இப்போ ஹனுமான் என்ன பண்ணுறார், சுக்ரீவன் மயக்கம் போட்டு விழுந்த உடனே ஹனுமான் போய் சண்டை போடுறார் ராவணன் கூட. கடுமையான யுத்தம் நடக்குது. ராவணன் பல விதமான அம்புகளை தொடுக்கிறான். ஹனுமான் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மரத்தை பிடிங்கி அதை தட்டி தட்டி விட்டுட்டு இருக்காரு. இப்போ என்ன நினைக்கிறாருன்னா, இந்த மாதிரி சாதா அம்பு போட்டால் அந்த ஹனுமானை ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப பலம் வாய்ந்த அம்பு எடுத்து அடிக்கிறான். அந்த அம்பு ஹனுமானுடைய உடலில் தைக்கிறது, அப்படியே குத்துது, உள்ள போய் குத்து, ரத்தம் கொட்டுது. ஹனுமானுக்கு அதனால எந்த விதமான பாதிப்பும் ஏற்படலை. ஆனால் பார்க்கறதுக்கு கம்பர் வர்ணிக்கிறார், சுமேரு மலை, அந்த சுமேரு மலையிலேருந்து ஒரு ரத்த வெள்ளம் வந்தால் அப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்த ஹனுமானை பார்க்கறதுக்கு. இப்படி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த பக்கம் லக்ஷ்மணர் சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்போ லக்ஷ்மணர் பார்க்குறாரு, அனுமான் இவ்வளோ நேரம் சண்டை போடுறாரு, ஆனால் ராவணனுக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்குது. ராவணன் இவ்வளோ நேரம் சண்டை போடுறான், அனுமானுக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்குது. இப்போ நாம நடுவில் ராவணனை தாக்கணும்னு சொல்லி லக்ஷ்மணன் அங்கே வர்றார். லக்ஷ்மணனை பார்த்த உடனே ராவணன் சொல்கிறான், ஓ நீ தான் லக்ஷ்மணனா, என்னுடைய தங்கை சூர்பனகையுடைய மூக்கு, காது மற்றும் அவருடைய மார்பகத்தை அறுத்தவன் நீதானா, வா, எப்படி நீ என் தங்கையுடைய அந்த உடல்களை அறுத்தாய் அதே மாதிரி உன்னுடைய உடல் அறுக்கிறேன், வா சண்டை போடலான்னு 2 பேருக்குள்ள பயங்கரமான சண்டை நடக்குது. கடினமான சண்டை, பலமான சண்டை. இப்படி பலமான சண்டை நடக்கும்போது பல பல அம்புகளை விடுறான். ராமர் அதெல்லாம் தடுத்து நிறுத்துறாரு. இப்போ இப்போ ஹனுமான் சொல்கிறார், லக்ஷ்மணன் சொல்கிறார், ஓ இதுதான் உன்னுடைய அம்போடைய பவரா, சக்தியா, இப்போ பார் என்னுடைய அம்பை பாருன்னு அவர் ஒரு அம்பை அடிக்கிறார். அந்த அம்பு ராவணனுடைய உடலில் தைக்கிறது. எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னா, அந்த அம்பு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரம்பத்தில் கூராக இருக்கும். அந்த அம்புடைய எண்டு, அந்த அம்பு முடிவுக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி 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 வளைஞ்சு வளைஞ்சு ஒரு ரக்க மாதிரி இருக்கும். அந்த ரக்க வரைக்கும் உடம்புக்குள்ளே போகுது, ரத்தம் கொட்டுது. ஆனால் ராவணனுக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, ராவணன் நிறைய தவம் இருந்திருக்கிறான். நிறைய தவம் இருந்து தேவர்கள்கிட்ட நிறைய ஆசீர்வாதங்கள் வாங்கியிருக்கான். இப்படி ஆசீர்வாதங்கள் வாங்கி 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 தவங்கள் ஏற்றி அதனால் கிடைச்ச அந்த வரங்கள் மூலமாக ராவணனுடைய அந்த சதை இருக்கே, ராவணனுடைய அந்த உடம்பு அப்படியே தடிச்சிருக்கு. அதாவது ராவணனுக்கு என்னதான் குத்தினாலும் அவனுக்கு வலி வேதனை ஏற்படாது. அவன் அசதியாக மாட்டான், தளர்வடைய மாட்டான், மயக்கத்திற்கு ஆட்பட மாட்டான். இப்படி எந்தவித பாதிப்பும் அவனுக்கு ஏற்படாதுன்ற ஒரு வரத்தை வாங்கியிருக்கார். இப்போ திரும்பி அவன் என்ன பண்ணுறான், அவன் ஒரு கடினமான ஒரு ஆயுதத்தை எடுத்து தாக்குறான். அது லக்ஷ்மணர் மேலேயும் படுது. இப்போ லக்ஷ்மணர் என்ன பண்ணுறார் அப்படின்னா,
இந்த சண்டை ரொம்ப கடினமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் ராவணனுக்கும் ஹனுமான் வர்றார். ஹனுமான் உள்ள வந்து சொல்றார், உடம்பு பெரிய உடம்பு எடுத்து இப்போ நீ என் கூட சண்டை போடுன்னு சொல்லி ஒரு குத்து அந்த ராவணனுடைய அந்த நடு மார்புல ஒரு குத்துறார். இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம், கம்பர் சொல்லியிருக்கார், ராவணனுடைய உடம்புல இந்த திக்கஜர்கள்னு சொல்லக்கூடிய அந்த 8 திசைக்கு அதிபதியான அந்த யானைகள் அதோடைய தந்தங்கள் எல்லாம் அது கூட சண்டை போட்டு ஜெயிக்கும் போது உடம்புல குத்தி அப்படியே பாதி நிற்கும். அதை அவன் எடுக்கவே இல்லை. இந்த திக்கஜர்களை வென்றதுக்கான ஒரு அடையாளமாக அதை வச்சுக்கிட்டான். அதெல்லாம் வந்து பதக்கங்கள் மாதிரி உடம்புல இருந்துச்சு. எப்போ பார்த்தாலும் அது பார்த்தோன்னே எல்லாரும் சொல்லுவாங்க திக்கஜரை ஜெயிச்சாங்க. ஸோ இந்த தந்தங்கள்லாம் உடம்புல குத்தி நிற்கிது, இதெல்லாம் அவனுக்கு மிகப்பெரிய வெற்றி அடையாளங்களாக இருந்தது. இப்போ ஹனுமான் அவருடைய மார்பில் ஒரு குத்துற உடனே அந்த தந்தங்கள் எல்லாம் வெளியில் வந்து விழுந்தது. அவருடைய பதக்கங்கள் பறிக்கப்பட்டது. பயங்கர கோபம் வந்துச்சு. திரும்பி அதே மாதிரி ஒரு தாக்குனா ஹனுமான் மயக்கப்பட்டு விழுந்தார். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து அவன் அந்த ஒரு குத்துனோடனே முதல்ல ராவணன் மயக்கப்பட்டு விழுந்தான். எல்லாரும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹனுமான்னு சொன்ன உடனே அவன் எழுந்துட்டான். ஏன்னா அவனுக்கு வந்து அந்த தேவர்களுடைய வரம் இருக்கு. எழுந்துட்டா திரும்பி அவன் ஹனுமானை தாக்குனா ஹனுமான் விழுந்தார். இப்போ என்ன பண்ணனா அவன் 10 தலையும் அந்த அந்த 20 கைகள் கால்களோட அம்புகள் எடுத்து சரம் மாதிரியா அம்பு அடிக்க ஆரம்பிச்சான். இப்போ இந்த அம்பு என்ன ஆச்சுன்னா வானரப்படையை சுற்றி தாக்கப்படுது. சுற்றி தாக்குது. அந்த வானரப்படையுடைய தலை, கை, கால், வால் எல்லாமே வெட்டப்படுது. இப்போ லக்ஷ்மணன் பார்க்குறாரு, இதை நான் தடுத்து நிறுத்தி ஆகணும், இல்லைனா இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய ஒரு அம்பை எடுத்து அந்த ராவணன் பல அம்புகளை விடுறானே, அந்த அம்புலாம் கிட்டத்தட்ட சூரிய ஒளி கூட கீழே வராமல் தடுத்து நிறுத்திடுமா. அந்த அம்பெல்லாம் ஒரு அம்புல அடித்து துவம்சம் பண்ணுறாரு. துவம்சம் பண்ணோன்னே ராவணனுக்கு அது மிகப்பெரிய அவமானம் ஆயிடுது. இந்த போர்க்கலையில் பார்த்தீங்கன்னா, இந்த போரில் பார்த்தீங்கன்னா, இந்த சண்டையில், இந்த யுத்தத்தில் எந்த மாதிரியான ஆயுதங்கள் 100க்கும் மேற்பட்ட வகையான ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுது. ஒரு வாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வாள்லேயே வித்தியாசமான வாள்கள், நீண்ட வாள், குறுகிய வாள், சின்ன வாள், அந்த ஒரு பட்டையான வாள், அதே மாதிரி கத்தி, அதே மாதிரி ஈட்டி, சக்கரம்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான இது. இன்னொன்று விசைன்னு சொல்லுவாங்க. அதான் அதுக்கு வந்து அந்த சின்னதாக இருக்கும், அதுக்கு ஒரு ரெக்கையாக இருக்கும். அந்த விசையை விட்டிங்கன்னா அந்த விசை போய் அப்படி நேராக போய் கூட தாக்காது, அப்படி சுற்றி போய் ஒரு குறிப்பிட்ட இடத்த தாக்கி மறுபடியும் நம்ம கைக்கே திரும்பி வரும். இப்படி பலதரப்பட்ட ஆயுதங்களில் சண்டை போட்டுட்டு இருந்த நேரத்தில் ராவணனுடைய எண்ணற்ற அம்புகளை, அந்த 20 கைகள்லேருந்து அவன் விடக்கூடிய அம்புகளை லக்ஷ்மணர் ஒரு அம்பு வச்சு எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிக்கிட்டு இருந்தார். கோபம் வந்தது. பல ஆயுதங்களால் லக்ஷ்மணரை தாக்க முயற்சி பண்ணுறான். ஆனால் லக்ஷ்மணர் ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ நினைக்கிறான், தம்பியான லக்ஷ்மணனே எப்படி சண்டை போட்டா ராமர் எப்படி சண்டை போடுவார் ராவணன் நினைக்கிறான். இது என்னடா, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல லக்ஷ்மணனை. அப்போ ராமர் எப்படி சண்டை போடுவார் நினச்சி என்ன பண்ணுறான், வேறு வழியே இல்லை, இந்த ஆயுதங்கள்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, சந்திரஹாச வரைக்கும் அவன் பயன்படுத்திட்டான். நினச்சா பிரம்மாவுடைய ஆயுதமான பிரம்மாஸ்திரம் மட்டும்தான் லக்ஷ்மணன் எதாவது பண்ண முடியும், ஏன்னா பிரம்மாவுடைய சொந்த ஆயுதம் அது சொல்லி பிரம்மாஸ்திரத்தை எடுத்து மந்திரங்களை சொல்லி அப்படி விடுறான். விட்ட உடனே லக்ஷ்மணருக்கு தெரியுது பிரம்மாவுடைய அஸ்திரம். இப்போ இந்த பிரம்மாஸ்திரத்தை வந்து லக்ஷ்மணர் வந்து ஏதாவது பண்ணிட்டாருன்னா அது பிரம்மாவுக்கு மிகப்பெரிய இழுக்கு, மிகப்பெரிய அவமானம். பிரம்மாவுக்கு மரியாதையை கொடுக்க வேண்டிய லக்ஷ்மணனுடைய கடமை. அதனால பிரம்மாஸ்திரத்தை ஏற்றுக்கிறார். மயங்கி விழுந்த மாதிரி, உயிர் போயிட்ட மாதிரி விழுந்திருக்கார் லக்ஷ்மணர். உடனே அசுரர்கள்லாம் வந்து நாங்கள் ஜெயிச்சிட்டோம், வெற்றி கொண்டுட்டோம் அப்படி இப்படின்றாங்க. வானரப்படையெல்லாம் லக்ஷ்மணர் இறந்துட்டார், தோத்துட்டோம், சீதையை இழந்து விட்டோம், ராமர் தோற்று விட்டார் அப்படின்னு பயங்கரமான கலக்கம் அங்கே நடக்குது. இப்போ ஹனுமான் வந்து மயக்கத்தில் இருக்கார். இப்போ ராவணன் என்ன பண்ணுறான், ராவணனுக்கு நல்லா தெரியுது லக்ஷ்மணர் இறக்கலை, மயக்கத்தில் இருக்காருன்னு அவனுக்கு தெரியுது, அவர் வந்து இறக்கலைன்னு தெரியுது. இப்போ என்ன நினைக்கிறான்னா, இந்த லக்ஷ்மணரை நம்ம அரண்மனைக்கு கொண்டு போய் சிறைச்சாலையில் சிறைப்படுத்திட வேண்டும். இப்படி நம்ம லக்ஷ்மணனை சிறைப்படுத்திட்டோம்னா லக்ஷ்மணனை பணயம் வைத்து ராமரை இந்த இடத்துல இருந்து போக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ரதத்திலேருந்து அந்த ராவணன் குதித்து லக்ஷ்மணனை தூக்க முயற்சி பண்ணுறான். தூக்குறான், அசைக்க முடியல ராவணனால. எந்த கைலாயமலை, வெள்ளி கைலாயமலைன்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளை நிறத்தில் கூடிய கைலாயமலையே தூக்குனவன் ராவணன். அதனால நந்திக்கிட்ட இருந்து சாபமும் வாங்கினான். அப்பேற்பட்ட அந்த ராவணனால லக்ஷ்மணரை அசைக்க கூட முடியல. இப்போ என்ன பண்றாரு, ஹனுமார் மயக்கத்தில் இருந்து சடார்னு அங்கே குதிச்சு அப்படி லக்ஷ்மணரை அப்படி ஈஸியாக தூக்கிட்டு வந்துடுறார். கம்பர் சொல்றார், பக்தர்களால் மட்டும்தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். பகவான் என்னைக்குமே தன்னுடைய பக்தர்களுக்கிட்ட மட்டும்தான் விட்டு கொடுப்பார். பகவான் எவ்வளவு உயர்ந்தவராக இருந்தாலும் சரி,
பகவான் எவ்வளவு சக்திசாலியாக இருந்தாலும் சரி, பகவான் எல்லாவற்றிற்கும் சொந்தக்காரராக இருந்தாலும் சரி, அவர் தன்னுடைய பக்தர்கள்கிட்ட மட்டும்தான் அடிமைப்பட்டு கிடப்பார். தன்னுடைய பக்தர்களுக்கு மட்டும்தான் அன்பையும் பாசத்தையும் பொழிவார். பக்தர்களுக்கே சேவை செய்வார். அதுதான் பகவானுடைய ஒரு அற்புதமான கல்யாண குணங்களில் ஒன்று. இப்போ ஹனுமான் இதை தூக்கிட்டு நேராக தூக்கிட்டு போறார். இப்போ ஹனுமான் தூக்கிட்டார் தெரிஞ்சோன்னா லக்ஷ்மணரும் சரி அந்த பிரம்மாஸ்திரத்தை நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து இப்போ போயிருக்கேன்னு சொல்லி கண்முழிச்சிடுறார். இப்போ இந்த செய்தி ராமருக்கு எட்டுகிறது. லக்ஷ்மணர் மயங்கி விழுந்துட்டான்ற செய்தி ராமருக்கு எட்டு. ராமருக்கு பயங்கரமான கோபம் வருது. கண்கள்லாம் செவக்குது ராமருக்கு அப்படியே. அப்போ என்ன பண்ணுறார், தன்னுடைய அந்த அம்பை எடுக்கிறார். அந்த அம்பை எடுத்து அந்த அம்போடைய அந்த அம்பு பரசுராமர் கொடுத்தது, விஷ்ணுவுடைய அம்பு. அது அந்த வில்லு விஷ்ணுவுடைய வில். அந்த விஷ்ணுவுடைய வில்லு எடுத்து அந்த வில்லிலிருந்து அந்த நாணை தட்டி விடுறாரு. அந்த தட்டி விடக்கூடிய சப்தம் மொத்த பிரபஞ்சத்தையே பயமுறுத்துகிறது. அசுரர்கள் மனசெல்லாம் உடைஞ்சு போகுது. அந்த சப்தத்தை கேட்டே பலர் இறந்து விட்டார்கள் ராவணனுடைய படையில். இப்போ ராமர் அந்த வில்லை எடுத்துக்கிட்டு ஓடி வரார் அந்த போர்க்களத்துக்கு ராவணனை தாக்குவதற்காக. அப்படி வரும்போது ஹனுமான் வரார். ஹனுமான் சொல்றார், பகவானே நீங்க வெறும் காலில் போறீங்க, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ராவணன் இந்திரனுடைய ரதத்தை வைத்து கொண்டிருக்கிறான். நீங்க இந்த வெறும் காலில் போறது சரியில்லை. நான் என்னுடைய உருவத்தை பெருசாக்கிக்கிறேன், நீங்க என் தோளில் உட்காந்துருங்க, நான் உங்களை அங்கே கூட்டிட்டு போறேன்னு சொன்ன உடனே பகவான் ஹனுமானுடைய தோல் ஏறி உட்கார்றார். ஹனுமான் அப்படியே பெருசா விஸ்தரிக்கிறார், பெரிய உருவத்தை எடுத்துக்கொள்கிறார். பகவான் அப்படியே தூக்கிட்டு போறார். எவ்வளவு பெரிய சேவை பாருங்க. பகவான் ராமரை சுமக்கக்கூடிய சேவை ஹனுமாருக்கு கிடைத்திருக்கிறது, ஆஞ்சநேயருக்கு கிடைத்திருக்கிறது. இப்படி நாம் எல்லாருக்கும் பகவானுக்கு தான் சேவை கிடைக்கணும் இல்லை, ஹனுமானுக்கு நேரடியாக பகவானுக்கு சேவை, பகவானுக்கு இந்த மாதிரி ஒரு சேவை வப்பு சேவான்னு சொல்லக்கூடிய உடல் ரீதியான சேவை கிடைத்தது. நமக்கெல்லாம் பகவானுக்கு இந்த மாதிரி சேவை கிடைக்கும் குருவுக்கு செய்யக்கூடிய சேவை மூலமாக. குருவை நாம் சுமந்தால் பகவானை சுமந்ததற்கு ஈடானது. குருவுடைய திருப்பாதத்தை தொட்டு நாம் அவருக்கு சேவை செய்தால் பகவானுடைய திருப்பாதத்தை தொட்டதற்கான சமம். குரு கொடுக்கக்கூடிய உபதேசத்தை பின்பற்றினால் பகவானுடைய பேச்சை, பகவானுடைய உபதேசத்தை பின்பற்றியதற்கான சமம். இப்படி அந்த ஹனுமான் ராமரை தோளில் சுமந்துக்கிட்டு பறந்து போய் அந்த போர்க்களத்தில் நிற்கிறார். நிற்கும் போது பார்த்தா கீழே எல்லாம் ராவணன் முதல் கொண்டு எல்லாம் இருக்காங்க. மேலே உயரத்திலிருந்து அப்படி பார்க்குறார் ராமர். ஹனுமான் அவ்வளோ உயரமாக இருக்கார், பார்க்குறாரு. இங்கேருந்து ராவணன் பார்க்குறான் ராமரை. மேலே கீழே ஒரே அசுரர்கள் சண்டைலாம் நடக்குது. ராமர் அந்த அம்பை எடுத்து வில்லை எடுத்து விடுறார். அம்பு அதாவது கிட்டத்தட்ட அந்த அம்பு கணக்கே இல்லாத அம்பா இருக்கு. சூரியனையே மறைச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி ராவணன் விட்ட அம்பு சூரிய கதிரை மறைத்தது. இப்ப ராமர் விட்ட அம்பு சூரியனையே மறைத்து விட்டது. க்ஷண நேரத்தில் அப்படியே கொன்று குவிக்கிறார். அந்த இந்த ஒரு 100 அம்பு போச்சுன்னா வந்துகிட்டே இருக்கு அம்பு. ஒவ்வொருத்தரும் விழுந்து 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 சாவறான். யமதர்மராஜா, யமதர்மருக்கு குழப்பம் ஏற்படுதான். யார் உயிரோடு இருக்கா, யார் இறந்தாங்கன்னே தெரியலையா. அந்த அளவுக்கு ஒரு பிணமலையே வந்து விட்டது. கொன்று குவிக்கிறார் ராமர். அதே மாதிரி இங்க ராவணனை பார்க்கிறார். ராவணன் மேல அம்பு அடிக்கிறான். ராவணன் எப்படியோ தப்பிக்கிறான். அந்த கூட்டத்துக்கு மத்தியில், இந்த தாக்குதலுக்கு மத்தியில் ராவணன் எப்படியோ தப்பிக்கிறான். கடைசியா ராமன் என்ன பண்றார், ஒரு அம்பு அடிக்கிறார். ராவனுடைய தலையில் இருந்த கிரீடம் கீழே விழுகிறது. 2வது தடவை ராவணனுடைய கிரீடம் கீழே விழுது. மிகப்பெரிய அவமானம். இப்ப அவனை கொல்லணும்னு நினைக்கும் பொழுது சூரியாஸ்தமனம். முதல் நாள் போர் யுத்தம் முடிவுக்கு வந்து விட்டது. அதனால் உயிர் தப்பிக்கப்படுகிறான் ராவணன். இப்ப அவனுடைய அரண்மனைக்கு போறான். அவனுக்கு மிகப்பெரிய அவமானம். அவனால தாங்கிக்கவே முடியல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை. ராவணன் எப்பேற்பட்ட போராக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் க்ஷண நேரத்தில் அதை முடிச்சிருவான். இந்த தடவை மிகப்பெரிய அவமானம். தன்னுடைய கிரீடம் போய்விட்டது. எத்தனையோ பேர் இறந்திருக்காங்க. என்ன பண்றதுனே புரியல. இப்ப அங்க அவருடைய மனைவி மண்டோதரியுடைய தகப்பனார், ராவணனுடைய மாமனார் வரார். அவர் சொல்றார், இந்த மாதிரி எப்படி இருந்தது அப்படின்னா புலம்புறான். என்ன புலம்புறான் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு யுத்தத்தை நான் பார்த்ததில்லை, ராமர் மாதிரி ஒரு போர் வீரனை நான் பார்த்ததில்லை. அவனுடைய ஒவ்வொரு அம்பும் என்ன மாதிரி ஒரு காரியத்தை செய்யுது.
இப்படி ஒரு போர் வீரனா. அதாவது அவன் என்ன சொல்றான்னா, ராவணன் வேதம் கூட அதோடைய இலக்க சில நேரத்தில் தவறு விட்டுடும், வேதம் அதோடைய இலக்க தவற விட்டுரும். ஆனால் ராமருடைய அம்பு இலக்கை தவற செய்யாது, சரியான இலக்கை அடையும் அப்படின்றான். அதுக்கு என்ன அர்த்தம்? ரொம்ப அழகா ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. வேதத்துடைய இலக்கு பகவான் யாருன்னு சொல்றது. பகவானை யாருன்னு நமக்கு காமிச்சு கொடுக்கறது தான் வேதம். பகவானை நோக்கி நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறது யாரு? பகவான். இதுதான் வேதத்துடைய நோக்கம். ஆனால் இந்த வேதத்தில் பல புராணங்கள் இருக்கு. சில புராணங்கள் தேவதைகளை புகழ்ந்து பேசும், சில புராணங்கள் சில ராஜாக்களை புகழ்ந்து பேசும், சில புராணங்களில் பார்த்தீங்கன்னா பகவானுடைய சில அம்சத்தை பற்றி பேசும். இப்படி வேதம் பல விஷயத்தை சொல்லுது. ஆனால் அந்த வேதத்துடைய குறிக்கோள், வேதத்துடைய இலக்கு பார்த்தீங்கன்னா பகவான் யாரு, நாம யாரு, பகவானுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், நாம இந்த பகவான் கிட்ட விட்ட சம்பந்தத்தை மறுபடியும் எப்படி போய் அடையிறது, இதை சொல்றதுதான் வேதத்துடைய குறிக்கோள். கீதையில கிருஷ்ணர் தான் தெளிவாக சொல்லிட்டார். வேதம் என்பது என்னை தெரிந்து கொள்வதற்காகத்தான். வேதம், இந்த 4 வேதமும் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், வேற எதுக்கும் கிடையாது. ஆனால் அந்த வேதம் பகவானை நேரடியாக நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்காம எவ்வளவோ கர்மகாண்ட பகுதி, தேவதை வழிபாடு, இன்னும் எத்தனையோ சிலரை அவங்க தான் முழுமுதற் கடவுள், இப்படி பலவிதமான மறைமுகமான விஷயங்கள் இருக்கு. அதிலெல்லாம் அந்த வேதம் கொண்டு போய் நம்மளை வழி திருப்பி செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதனால தான் நிறைய சம்பிரதாயங்கள் இன்னைக்கு இருக்கு. ஆனால் இந்த ராமருடைய அம்பு இருக்கு, இப்படிலாம் குழப்பாது. யாரை அடிக்கணுமோ அந்த இலக்கை சரியா போய் அடிக்கும். இப்பேற்பட்டவன் அப்படின்னு சொன்ன அந்த மால்யவானன், அதாவது மண்டோதரியுடைய தகப்பனார், அவர் சொன்னார், ராவணா, நானும் சொன்னேன், விபீஷனும் சொன்னான், இது நடக்காது, இந்த காரியத்தை செய்யாத, இது வேண்டாம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் நீ கேட்கல. இப்போ பார்த்தியா, இந்த நாங்கள் சொன்ன உபதேசத்தை கேட்காதனால தான் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குன்னு சொன்ன உடனே மகோதரன் சொல்லிட்டு அங்கே ஒரு அசுரன், அந்த அசுரனுக்கு உடனே கோவம் வந்துருச்சு. இப்படிலாம் பேசாதீங்க, நீங்கள் என்ன இழந்தோம், நமக்கு என்ன இழப்பு? சிங்கம் போய் ஒரு குரங்குக்கு பயந்துருமா? யாரு நினைச்சிங்க எங்களுடைய மன்னரை? கைலாயமலை வெள்ளி மலையே தூக்குனவர் அவர் அதை செஞ்சாரு, இதை செஞ்சாருன்னு சொன்ன உடனே ராவணனுக்கு மறுபடியும் அந்த கர்ப்பம் ஏறுது. சரியா சொன்ன. இந்த அசுரர்கள் எல்லாம் எப்பவுமே, அசுரர்களும் சரி, அசுரர்கள் கூட இருக்கவங்களும் சரி, ஒருத்தனை புகழ்ந்து 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 அவனை மயங்கச் செய்து விடுவார்கள். அதனால ஒருத்தர் நம்ம ரொம்ப புகழர் அப்படின்னா அவர் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், நம்ம நன்மைக்காக இருக்காருன்னு அர்த்தம் கிடையாது. புகழ்ச்சியை தவிர ஒரு மனிதனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய துரோகம் வேற ஒன்றும் இல்லை. அதுக்காக யாரையும் புகழவே கூடாதுன்னு இல்லை, ஒரு அளவா. எப்பவுமே ஒருத்தர் அப்படியே புகழ்ந்துட்டே இருந்தா அது நமக்கு அகங்காரத்தை கொடுக்கக்கூடியது. அசுரர்கள் அதை ரொம்ப விரும்புவாங்க. இப்படி கேட்டோன்னா அவனுக்கு ஒரு உத்வேகம் வருது. ஆனாலும் கேட்குறான், அது சரி, ஆனால் எப்படி ராமரை ஜெயிக்கிறது அப்படின்னு கேட்ட உடனே அந்த மகோதரன் சொல்றான், கும்பகர்ணன் நினைச்சா அதில் ஜெயிக்க முடியும், கும்பகர்ணனை கூப்பிடுங்கன்னு சொன்ன உடனே ராவணன் தன்னுடைய 10 தலையிலையும் அந்த பல்லு தெரிகிற மாதிரி பயங்கரமாக சிரிக்கிறான். சரியா சொன்ன, கும்பகர்ணனை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே கும்பகர்ணன் இப்பொழுது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறார். அவருடைய அந்த மாளிகை மூடப்பட்டு இருக்கிறது. இப்போ அந்த மாளிகையை ஒரு 4 பேர் அனுப்பி கும்பகர்ணனை எழுப்பு அப்படின்னு சொன்னோன்னா கும்பகர்ணன் அந்த மாளிகையை திறந்தா உள்ளேருந்து புயல் காற்று அடிக்குது. இவங்களால நிற்க முடியும், அப்படி காற்று பயங்கரமாக அடிக்குது. இவங்கெல்லாம் கதவை திறந்த உடனே இவங்கெல்லாம் அப்படி தெரிச்சு விடுறாங்க. வெளியில தெரிச்சு விடுறாங்க. அப்படியே காற்று புழுதி அடிக்குது. திரும்பவும் அந்த கதவு கிட்ட போறாங்க. அப்படியே கஷ்டப்பட்டு அப்படியே தன்னை 4 பேரையும் ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு அப்படியே புயல் கூட மோதி மோதி உள்ள போறாங்க. அந்த காற்று வேற ஒன்றும் இல்லை, கும்பகர்ணன் விடக்கூடிய கொரட்டை. அவன் அந்த தூக்கத்தில் அந்த கொரட்டை விடுற மாதிரிங்க, அந்த மூச்சை இழுக்கிறது, மூச்சை வெளில போகிற அந்த காற்று உள்ளுக்குள்ளே வர முடியாமல் கஷ்டப்படுத்துது. இப்படி போராடி கிட்ட போயிட்டாங்க. கிட்ட போய் 2 காது பக்கத்துலையும் அங்கே எப்பயுமே இந்த கொம்புன்னு சொல்லுவாங்க, குழல் கொம்புன்னு இப்படி பெருசாக இருக்கும். இந்த வாத்தியங்கள் வாசிக்கும் போது ஒரு இங்கிலீஷில் அதுவே ஒரு சின்னதாக ட்ரம்பட் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குழல்கள், கோள்கள், இதை வச்சு கும்பகர்ணனுடைய காதில் பலமாக உதறாங்க. கும்பகர்ணன் எழுந்துக்கிற மாதிரியே இல்லை. இப்போ நம்மெல்லாம் அன்னைக்கு கும்பகர்ணனுக்கு குழல் தேவைப்படுது, நமக்கெல்லாம் அலாரம் தேவைப்படுது. நம்ம அலாரம் வச்சு கூட அலாரம் அடிச்சுட்டே இருக்கும், தூங்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி
இப்போ ராவணன் கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி கும்பகர்ணனை எங்களால் எழுப்ப முடியல. உடனே சொல்கிறான், 1000 குதிரைகளை கொண்டு போய் கும்பகர்ணனுடைய மார்பு மேலே ஓட விடுங்கன்றாங்க. 1000 குதிரைகள் கும்பகர்ணனுடைய மார்பில் போய் ஓடணும்னா அப்போ கும்பகர்ணனுடைய உடம்பு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்படி 1000 குதிரை ஓட்டப்படுகிறது, கும்பகர்ணன் அசையலை. அப்புறம் 1000 வீரர்களை போய், பலமான வீரர்களை போய் கடுமையான ஆயுதங்களை வச்சு கும்பகர்ணனை தாக்குங்கன்றாங்க. ஸோ கும்பகர்ணனை அடிக்கிறாங்க. இப்படி எப்படியோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒன்று பண்ணி கும்பகர்ணனை எழுப்பிட்டாங்க. கும்பகர்ணன் பாதி கண் கூட திறக்கலை. அப்படி எழுந்து நின்னோடனே சாப்பாடு அப்படின்றார். கண்ணு கூட திறக்கலை. 600 மாட்டு வண்டிகளில் அவருக்கு சாப்பாடு தயாராக இருக்குது. சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சோடனே அவருக்கு இந்த மது, ஜக்கா மது எல்லாத்தையும் குடிக்கிறார். குடிச்சோன்னா மறுபடியும் பசி அப்படின்றார். இப்போது 1200 எருமை மாடுகள், இதெல்லாம் கம்பர் ரொம்ப அக்யூரேட்டாக சொல்கிறார். 1200 எருமை மாடுகள் அங்கே கொண்டு வந்து வைக்கப்படுது. எல்லாத்தையும் முழுங்குறான் மனுஷன். மாமிசம் சாப்பிடக்கூடிய அசுரன் சாப்பிட்றான் எல்லாத்தையும். சாப்பிட்டு முடிச்சோன்னா அவன் என்ன சொல்கிறான், இப்போ தான் கண்ணே கொஞ்சம் திறந்துருக்கு அவருக்கு. எனக்கு பசி தீரலை, இருந்தாலும் என் அண்ணன் கூப்பிட்றான், அதனால் என் அண்ணனை போய் பார்த்துட்டு என்ன எதிர் கேட்டுட்டு அப்புறமா நான் சாப்பிட்றேன்னு சொல்லி அங்கேருந்து புறப்பட்டு ராவணனுடைய அரண்மனைக்கு போகிறான். போன உடனே ராவணன் மூத்தவன், கும்பகர்ணன் 2வது, அதனால் 3வது விபீஷணன். ராவணன் போனோடனே ராவனுடைய பாதத்தை தொட்டு வணங்குறான் கும்பகர்ணன். சொல்லுண்ணா அப்படின்னா. சொல்கிறான், தம்பி என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு, இந்த யுத்தத்தில் எந்த அளவுக்கு வானரப்படை தாக்கியது, ராமர் எந்த அளவுக்கு சண்டை போட்டார் அந்த சூழ்நிலையை அவங்ககிட்ட சொல்கிறார். சொன்னோன்னே, நீ ஒரு முட்டாள், நான் உங்ககிட்ட சொன்னேன் இது நடக்காது, உன்னுடைய இந்த காம இச்சையை துறந்து விட்டு, உன்னுடைய இந்த பேராசையை துறந்து விட்டு நீ சீதாதேவியை ஒப்படைத்துன்னு சொன்ன, நீ கேட்கல. நீ என்ன நினைக்கிற, 2 விஷயம் நினைக்கிற. ஒன்று, ராமரை ஜெயிக்கணும்னு நினைக்கிற. அடுத்து, சீத்தையை உனக்கு சொந்தமாக்கிக்கணும், அனுபவிக்கணும்னு நினைக்கிற. இது 2மே நடக்காது. ராமரையும் ஜெயிக்க முடியாது, சீதாதேவியும் உன்னால் அடைய முடியாது. இது புரியாமல் இப்படி இருக்கியே, நான் இப்போ சொல்கிறேன், ஒழுங்காக சீதாதேவியை ஒப்படைச்சிரு, உன்னுடைய குலம் காப்பாற்றப்படும். மீதி இருக்கிறவங்களாம் மிஞ்சுவான். 3.5 கோடி ஆண்டுகள் சுகமாக நீ வாழ்ந்துக்கலாம், இதை விட்டுருன்னு சொல்கிறான். கோபம் வருது அவனுக்கு. என்ன பேசுகிற நீ, நம்ம குலத்தை காப்பாற்றுறதுக்கு பிறந்த மாதிரியா பேசுகிற நீ? என்னமோ ராவணர் புகழ்ந்திருக்க. கும்பகர்ணன் சொல்கிறான், நீ போ, ராமர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிரு, அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கிடு, உன்னை மன்னிச்சிருவாங்கன்றாரு. கோபம் அப்படி வருது. நீ எப்படி சண்டை போட்டிருக்க தேவர்கள் கூட, நம்மெல்லாம் தேவர்களை எப்படி நமக்கு அடிமையாக்கணும், எப்பேற்பட்ட போர், எவ்வளோ சண்டை போட்டிருக்க, எவ்வளவு பலமாக சண்டை போட்டிருக்க, உன்னுடைய புகழ் எப்படி இருந்துச்சு, அந்த புகழை மறுபடியும் நீ திரும்பி பெற வேண்டாமா கும்பகர்ணா? போய் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வரேன்னு சொல்லாமல் என்ன பேசிட்டு இருக்க நீ, எவ்வளோ பெரிய வீரன் நீ அப்படி இப்படின்னு சொன்னோன்னே, அவனும் அசுரன் இல்லையா, உடனே அவனுக்கும் கர்வம் ஏறுது. ஆமாம், சரிதான் அப்படின்னு அவனுக்கும் அதுக்குள்ள போகுது நினச்சிக்கிறான். நினச்சிட்டு சொல்கிறான், அண்ணா நான் ஒன்று மட்டும் பண்ணுறேன், நான் சண்டைக்கு போகிறேன், நான் போய் சண்டை போடுறேன். நான் சண்டை போட்டு ஒருவேளை இறந்துட்டேன்னா தயவு செஞ்சு இந்த யுத்தத்தை நிறுத்திரு, சீத்தையை ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்கிறான். ஏன் அப்படி சொல்கிறான்னா, கும்பகர்ணன் என்ன நினைக்கிறான்னா, ராவணனை விட நான் பலசாலி, நானே தோற்கடிக்கப்பட்டால், நானே கொல்லப்பட்டால் ராவணனால் ராமரை வெல்ல முடியாது அப்படின்னு அவன் மனசுக்குள்ள இருக்கு. அப்படி சொல்கிறான், செஞ்சிரு, ராமர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிரு, சீதாதேவியை கொடுத்துரு. நான் ஜெயிச்சிட்டேன்னா நானே என் கையால் சீதாதேவியுடைய கையை பிடிச்சு உன்னுடைய கையில் ஒப்படைக்கிறேன், நீ திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். முதல்ல சொன்னது கோபமாக இருந்தாலும் 2வது சொன்னது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அவன் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தலை. சரி புறப்படு, இங்கேருந்து புறப்படு அப்படின்னு கும்பகர்ணன் அந்த ரதத்தில், பெரிய ரதம் ஏறி உட்காரான், பெரிய உடம்பு ஏறி உட்காரான். அந்த குதிரைகளால் இழுக்க முடியல. 1000 மதுமயக்கத்தில் இருக்கக்கூடிய, போதையில் இருக்கக்கூடிய யானைகள் இழுக்கிறாங்க, அப்பவும் முடியல. அப்புறம் 1000 அந்த ராட்சசர்கள் இழுக்கிறாங்க. இப்படி தான் அந்த போர்க்களத்துக்கு 2வது நாள் போர்க்களம். முதல் நாள் முடிஞ்சிருச்சு, 2வது நாள் போருக்கு கும்பகர்ணன் போகிறான். கும்பகர்ணன் போகும்போது அந்த சப்தம், அந்த புழுதி, இதெல்லாம் பயங்கரமாக இருக்கு. இப்போ ராமர் தூரத்துலேருந்து பார்க்குறாரு, அது யார் பெரிய உருவம் வர்றதுன்னு கேட்குறாரு. இப்போ விபீஷணன் சொல்கிறார், ராவனுடைய தம்பி, என்னுடைய அண்ணன் கும்பகர்ணன் அப்படின்னு கும்பகர்ணனுடைய சக்திகளை பற்றி ராமருக்கு விபீஷணன் சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, ராமர்கிட்ட இந்த கும்பகர்ணன் 2 முறை சீதாதேவியை விடுவிக்க சொல்லி ராவணன்கிட்ட பேசியிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே சுக்ரீவன் அப்போ நினைக்கிறார், அப்படின்னா ராவணன் பண்ணுற தப்புன்னு அவருக்கு தெரியுது, நம்ம பக்கம் நியாயம் இருக்குன்னு அவருக்கு புரியுது.
இவர் ஏன் நம்ம பக்கம் வரக்கூடாது, இவரையே நம்ம பக்கம் வர வைக்கக்கூடாதுன்னு சொன்ன ராமர் சொல்றார், சரியா சொன்ன சுக்ரீவா, விபீஷணா நீ போய் கும்பகர்ணன்கிட்ட பேசி நம்ம பக்கம் வரவே அப்படின்னு சொல்றார். இப்போ இங்கிருந்து விபீஷணன் கும்பகர்ணனை பார்க்க போறார். கும்பகர்ணனுக்கு தூரத்தில் விபீஷணன் வரதை பார்த்தோன்னே கடைசி தம்பி, மூணாவது தம்பி இல்லையா, அந்த பாசம் அவருக்கு பார்த்து விபீஷணா அப்படின்னு வரார். விபீஷணா வந்து பார்த்துட்டு சொல்றார், நீ ஒருத்தன் தாண்ட நம்ம குடும்பத்திலே புத்திசாலி, நீ ஒருத்தன் தான் அறிவுள்ளவன், எது செய்யணும் எது செய்யக்கூடிய உனக்கு மட்டும்தான்டா தெரியுது, எங்களுக்கெல்லாம் தெரியலடா. இதோ அந்த காம இச்சை பிடிச்சிருக்கானே அந்த ராவணன், அவனால நம்ம குலமே அழிய போகுது, எல்லாம் போக போகுது, இது எல்லாம் உனக்கு தான், நீ தான் அடுத்த ராஜா, நான் முதல் கொண்டு சாக போறேன், நல்லா தெரியுது எனக்கு, நீ தான் நம்மளுடைய குலத்தையே காக்க பிறந்தவன், நீ தான் எங்க குலத்தை காப்பாற்ற போற, ரொம்ப புத்திசாலித்தனமா நீ ராமர்கிட்ட இருக்க, ராமருடைய திருவடியை எந்த காரணத்துக்கும் விடாத அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா நீயே இப்போ இங்கே வந்திருக்க, என்ன பயந்துட்டியா, எதுக்கு என்ன பார்க்க வந்த, பயந்துட்டியா, உன்னுடைய மனசை மாற்றிக்க பார்க்குறியா, மாற்றிக்காத, வேண்டாம், ராமர் கூடயே இரு, அதுதான் உனக்கு நல்லது, ராமர் கூட இருந்தால் மட்டும்தான் நீ வந்து தப்பிப்ப, என் கூட இருந்தனா அழிஞ்சிருவ, வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே காலில் விழுறார் கும்பகர்ணனுடைய காலில் விபீஷணன். அந்த சகோதர பாசம் அப்படியே கும்பகர்ணன் விபீஷணன் தூக்கிறார். விபீஷணா அப்படின்றார். அப்போ சொல்கிறார், அண்ணா உங்களுக்கு நல்லா தெரியும் ராவணன் எவ்வளவு தவறு செய்கிறார், எவ்வளோ பெரிய பாவத்தை செய்கிறார், அவர் பக்கம் எவ்வளோ தவறு இருக்கும் உங்களுக்கு தெரியும், ராமர் எந்த அளவுக்கு கருணை உள்ளவர் உங்களுக்கு தெரியும், தன்னிடம் வந்தவன் எப்பேற்பட்டவன் சரணாகதி அடைந்தவன் எப்பேற்பட்ட பாவத்தை செய்தவனாக இருந்தாலும் அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுபாவம் அந்த கருணை உள்ளம் ராமர்கிட்ட இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அதனால் தயவு செஞ்சு நீங்கள் எங்கள் பக்கம் வாங்க, ராமர்கிட்ட சரணாகதி அடைங்க அப்படின்னு சொல்கிறார். நீ சொல்கிறது உண்மைதான், ராமர் கருணை உள்ளம் கொண்டவர் தான், எப்பேற்பட்ட பாவியானாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் தான், ஆனால் அந்த பாவத்துடைய மொத்த சொரூபமான ராவணன் கூட நான் வாழ்ந்துட்டேனே, அவன் போட்ட அந்த சோற்றை நான் தின்று விட்டேனே, பல போர்களில் அவன் கூட சேர்ந்து நான் சண்டை போட்டேனே, அவன் கெட்டவன் தான், இருந்தாலும் சகோதர பாசம் எனக்கு விட்டு கொடுக்க முடியல, அவன் கெட்டவனாக இருந்தாலும் எனக்கு என்னமோ அவனை பிடிக்குது விபீஷணா, நான் பண்ணுறது தப்பு தான் எனக்கு தெரியுது, நான் அதர்மம் பக்கம் இருக்கேன். இதுக்கு உதாரணம் சொல்லப்படுது. எப்படி பீஷ்மர், பிதாமகர் பீஷ்மர், துரோணாச்சாரியார் எல்லாம் ஒரு உத்தமமான மகாத்மாக்களாக இருந்தாலும் பகவானுக்கு எதிரில் நின்று அந்த பக்கத்தில் நின்று துரியோதனனுக்காக சண்டை போட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு, அந்த மாதிரி சூழ்நிலை தான் நான் இப்போ இருக்கேன். நான் ஆனால் சாகிறதுக்காக பயப்படல, நான் சண்டை போட தான் போகிறேன், புரியுதா? நீ இங்கே இருக்காத, நீ போ, ராமர் பக்கம் போ, போர்க்களத்தில் என்ன உன் சகோதரன் நினைக்காத, என்னை எதிரியா பாரு அப்படின்னு அவன் சொல்ல 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 அவனுக்குள்ள அந்த போருக்கான அந்த உத்வேகம், போர் செய்யணும் அப்படின்ற அந்த அவனுக்குள்ள அந்த ஆக்ரோஷம் அப்படியே உருவாகுது. போ இங்கிருந்துன்னு சொல்றான். விபீஷணன் இங்கேருந்து போறார், ராமர்கிட்ட சொல்றார், இந்த மாதிரி கும்பகர்ணன் நம்மளுடைய பக்கம் வருவது தயாராக இல்லை அப்படின்னு. இப்போ கும்பகர்ணன் சண்டை போடுறதுக்கு பயங்கரமான அந்த ஆக்ரோஷமான ஒரு சூழ்நிலைக்கு போகிறான். ராமருடைய படையும் தயாராகிறது, கும்பகர்ணனுடைய படையும் தயாராகிறது. 2வது நாள் யுத்தம் துவங்க போகிறது. என்ன நடந்துச்சுன்றது நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான், ஜெய் ஸ்ரீ ராமாயண், ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஓம் தத் சத்.